மக்களே வணக்கம். ஸோ இன்றைக்கி நான் வந்து சோறு ஆக்கி அரிசி கழுவ போகிறேன். அரிசியை கழுவுவோம். ரைஸ் குக்கர் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அரிசியை நல்லா கழுவணும். இங்கே வந்து எங்களோட நாட்டு அரிசியை விட பாஸ்மதி அரிசி தான் விலை குறைவு. ஸோ இங்கே வேறு ரைஸ். ஸோ இதை கழுவிட்டு இன்றைக்கி நாங்கள் என்ன ஆக்க போகிறோன்னா வீடியோ தொடர்ந்து பாருங்கள். தண்ணி ரைஸ் குக்கரில் வந்து இந்த 1 இன்ச்சுக்கு இருந்துச்சுன்னா ஓகே, அப்படின்னா அந்த அரிசியிலேருந்து 1 இன்ச்சில் தண்ணி இருக்கணும். அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகே. இங்கே வெங்காயம் வந்து 1 கிலோ 240 ஃபில்ஸ், அதாவது ஸ்ரீலங்கா காசுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 250 ரூபா. சில நேரத்தில் ஆஃபர்ஸில் வந்து 190 ரூபா அப்படியெல்லாம் வரும். 190 ஃபீல்ஸாக சொல்கிறேன், அப்படியெல்லாம் வரும். கழுவி கொள்ளணும். ஸ்ரீலங்காவில் வெங்காயம் என்ன விலை அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாதி தக்காளி கடன் வாங்கினது, அதையும் வெட்டிடுவோம். அடுத்தது கருவேப்பிலை இங்கே சரியான விலை. இங்கே பாருங்கள் கருவேப்பிலை. ஸோ இவ்வளோ கருவேப்பிலையும் போட போகிறோம். ஸ்ரீலங்காவில் கருவேப்பிலை என்ன விலை அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் நானும் சொல்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கன்னு நான் பண்ணுறீங்களே இல்லை. ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், நானும் தெரிஞ்சு கொள்வேன். ஸோ உருவியாச்சு. ரைட், பார்த்தீங்களா? மிளகாய் கொஞ்சம் கூடுதலாக போடுவோம், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை கழுவி கொள்வோம். இதை வந்து நாங்கள் வெட்டி போட்டுருவோம். வெட்டிட்டு வீடியோ பார்க்குற அம்மாமார், தங்கச்சிமார், அண்ணாமார், தம்பிமார் எல்லோரும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் ஒன்று பண்ணுங்கள். அது எனக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம கறிக்கு தேவையானதை வெட்டி வச்சாச்சு. இல்லை ஒன்று மறந்துட்டேன், வெள்ளைப்பூடு. நமக்கு இங்கே உலக்க அதெல்லாம் இல்லை. ஸோ வெட்டி தான் போடணும். இந்த வெள்ளைப்பூடு சரியில்லை போல். வெள்ளைப்பூடை வெட்டிட்டு தானே கழுவணும், இப்படி தானே எல்லோரும் செய்வாங்க. நல்ல வெள்ளைப்பூடு உண்டு. இங்கே நிறையா நாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணி எடுக்கிறாங்க தானே. ஸோ இது எந்தெந்த நாடுன்னு நமக்கு தெரியாது. நசிச்சு, ஏன்னா நம்மள்கிட்ட பொருளோட கையில். ஸோ இப்படி சின்னதாக வெட்டி தான் போடணும். செய்ய போகிறது மீன் டின் பிளாசா ஜெட் மெக்கரல் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸ்ரீலங்காவில் தான். ஸோ இதை நாங்கள் இன்றைக்கி சமைப்போம். அது ஒரு கோடத்தில் இருக்கட்டும், போயிட்டு தாச்சி எடுத்துகிட்டு வரோம். இந்த அடுப்பு வந்து இந்த சுவிட்ச் ஒர்க் பண்ணாது. ஸோ இது பண்ணிவிட்டு இப்படி தான் நாங்கள் பார்த்தோம். ஸோ ஒரு டேஞ்சரான ஒரு இது தான். சரி, இப்போ சட்டியை வைப்போம். சட்டி ஹீட் ஆகட்டும். இந்த எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறது, மீசானோட ஒலிவ் ஆயில். செஞ்சுட்டு இப்போ எண்ணெயை விடுவோம். அளவான எண்ணெய் தான் விடணும். ரைட், எண்ணெய் காயட்டும். காரமாக இருக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிருக்கும். நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஸோ இதில் ஒரு 4 செத்தல் மிளகாய் 4 பீஸ் போட்டாச்சு. ஸோ காயட்டும். ஓகே, போடுவோம். இந்த கடுகு சமைச்சிருவேன். பெரிய அந்த ஹீட்டர் இல்லாதனா
வெள்ளை போடு. அதுதான் இவங்க சமைக்கிற வரைக்கும் என்னைய மறந்து போயிடுவாங்க. பச்சை மிளகாய போடு. பச்சை மிளகாய், வெங்காயம். தெரிக்காது அப்படின்னு செத்தல் மிளகாய் போட்டது. சோறு ஹீட் ஆகுறது தான் இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனை. இந்த ஹீட்டர் வேலை செய்யாச்சு. ஸோ இப்போ நாங்கள் வெங்காயம் போடுவோம். தக்காளி போடுறோம். அதுதான் அதுதான் பிளக் போட்டு வச்சிருக்கவே கூடாது. குறைச்சி தான் வச்சிருக்கேன். ஃபுல்லா குறைச்சி தான் வச்சிருக்கேன். நமக்கு உதவிக்கு நம்ம ராஜன் மஞ்சளை போட்டு நல்லா மஞ்சளை வறுத்து நல்லா மஞ்சள் பிடிக்குது. நல்லா அப்புறம் கொச்சிக்காய் தூள். உங்களுக்கு டிஸ்டர்ப் வராதுண்ணா. கொச்சிக்காய் தூள் போடுறோம். செத்தல் மிளகாய் தூள். இப்போ அங்கே செமண்டின்னு தண்ணியோடைய போடுவோம். என்ன அதுண்ணா? ரைட். உப்பு போட மறந்துட்டேன். உங்களுக்கு தேவைக்கேற்ற அளவு வேணா ராஜன் உப்பு போட்டுக்கிறேங்க. ஆனா ஆல்ரெடி இதுல உப்பு இருக்கும். கொஞ்சம் மிளகு கொஞ்சம் போட்டுக்கொள்ளும். லைட்டா மிளகு வந்து இந்த பால் ஊத்துறதுக்காக முத போட்ட வீடியோலேயே தெரியும் நான் எத்தனை கரண்டி போடுவேன் அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 5 கரண்டி கிட்ட மாவு. ஏன்னா இந்த தேங்காய் பால் வந்து அவ்வளோ பெரிய பால் கொடுக்காது. நம்ம ஊரில் நேச்சுரலாக எடுக்கிற பால் மாதிரி. அதை நல்லா கலக்கிட்டோன்னா கலக்கி வச்சாச்சு. மீன் இப்போ கொதிக்கிறாரு. பார்க்குறீங்களா எப்படி கொதிக்குது? நல்லா கொதிக்குதா மீன்? இப்போ கொஞ்சம் லோ ஃப்ளேமில் தான் இவ்வளோ நேரம் சமைச்சேன். ஸோ இப்போ கொஞ்சம் கூட்டுவோம். ஸோ குயிக்காக சமைச்சிடுவோம். ஆனால் இந்த மீனை வந்து நாங்கள் நிறைய நேரம் சமைக்க தேவையில்லை. ஆல்ரெடி இது சமைச்சது தானே மீன் டின்னில் வர்றது. ஸோ இப்போ பாலை ஊற்றுவோம். பாலை ஊற்றிட்டு திருப்பி அதே மாதிரி ஒரு கிண்டு. ரைட். இப்போ நாங்கள் இதை மூடி வச்சு கொஞ்சம் ஃப்ளேமை கூட்டுவோம். ஒரு தடவை உப்பை கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நான் உப்பு போட்டிருந்தேன் லைட்டாக. உப்பு கணக்காக இருக்குது. உரப்பு நல்லா இருக்குது. கொதிச்சா நல்லா வரும். இப்போ நல்லா கொதிக்குது. ஸோ உங்கள்கிட்ட ஒரு கேட்க மறந்துட்டேன். ஸ்ரீலங்காவில் மீன் டின் விலை என்ன ப்ரைஸ் போகுது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ அழகாக கொதிக்கிறாங்க. கொஞ்சம் மூடி வச்சு இப்போ வாவ் செம்மையாக இருக்கு. மீனெல்லாம் கொதிச்சிருச்சு. ஓ கறி ரெடி. சோறு ரெடியானு பார்த்துட்டு வந்துடுவோம். சோறும் ரெடி ஆயிடுச்சு. சோறு அம்மா ஆவி பறக்குது தானே. இந்த மாதிரி பிளாஸ்டிக் கப் அகப்பை இல்லை கரண்டி யூஸ் பண்ணுங்க. ஆவி பறக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி பாஸ்மதி ரைஸ் எப்படி இருக்குது? பாஸ்மதி ரைஸ் ஸ்ரீலங்காலெல்லாம் நாங்கள் பாஸ்மதி ரைஸ் வாங்கணுன்னா
அது சரியான விலை. பாஸ்மதி ரைஸ் என்ன விலை ஸ்ரீலங்காவில்? ஸோ இங்கே வந்து 5 கிலோ பாஸ்மதி ரைஸ் வந்து 2 கேடி 250 ஃபீல்ஸ். அதாவது வந்து ஸ்ரீலங்கா காசு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 2500 5 கிலோ பாஸ்மதி ரைஸ். பாருங்க எப்படி இருக்குது. ஸோ ரைஸ் போட்டாச்சு. வாவ், ஆவி பறக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீன், ஆஹா என்ன ஒரு மீன் குழம்பு, சுடுவது, கை சுடுவது. மீன் ஹைலைட், ஸ்பெஷல் ஐட்டம். நீங்கள் இப்படி வீட்டில் செஞ்சுருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. 2 முட்டை, 2வது முட்டை போட்டாச்சு. மிளகு லைட்டாக, கொஞ்சம் நிறைய போடாதீங்க, கொஞ்சம் ரைட். லைட்டாக உப்பு. இப்போ இங்கே தான் இப்போ மெயின் ஹைலைட், சரியா? இந்த மீன் குழம்புல கொஞ்சம் குழம்ப முட்டைக்குள்ளே ஊற்றுங்க, ரைட்டா? சரியா? ஊற்றி இதை யூஸ்வலி நான் இந்த பேன் தான் யூஸ் பண்ணுவேன், ரைட்டா? ரைட். எண்ணெய் விட்டு அது எல்லா இடத்துக்கும் பரவ விடும். முட்டையை போடுவோமா? எப்படி இருக்கு முட்டை? உண்மையாகவே சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மசாலா முட்டையை மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான்.